ராமஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு திருப்பாவையோட 23வது பாசுரம் ரொம்ப முக்கியமான விசேஷமான பாசுரம். எம்பெருமான் அத்புத கேசரியா சிங்கவேல் குன்றத்தின் அதிபதியாக நரசிம்மனா திரு அவதாரம் பண்ணதை ரொம்ப அழகாக காண்பிச்சு கொடுக்குற அற்புதமான பாசுரம். குழந்தை நிஷிதா நம்ம எல்லாருக்காகவும் இன்னைக்கு மாரிமலை முழஞ்சில் பாசுரம் சேவிக்கிறதுக்கு தயாராக காத்துட்டுருக்கா. நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்துட்டு இந்த பாசுரத்தை இப்போ கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமः. மாரிமலை முழஞ்சில் மண் நிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அழிவுற்று தீ விரித்து வேடிமயில் பொங்க எப்பாடும் பேந்துடரே மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று எங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய். நிஷிதா ரொம்ப நல்லா அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இந்த பாசுரத்தை சேவிச்சுட்ட நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மாரிமலை முழஞ்சில் நரசிம்ம அவதாரத்துக்கான பாசுரம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பாசுரத்துடைய திவ்ய தேசம் அதை விட சிறப்பு. வைணவ திவ்ய தேசங்கள் தீர்த்தங்கள் அனைத்திற்கும் திருவரங்கத்தை குறிப்பிடும் அழகான பாசுரம். குழந்தை ரொம்ப அழகாக இன்றைக்கி பாசுரம் சேவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டா. நீங்கள் எல்லாரும் இதை நன்னா கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பாசுரம் சேவிக்கிறத கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அந்த ஆனந்தத்தை நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரேள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து மார்கழி மலர் நிகழ்ச்சியோடைய மழலை திருப்பாவையை கேட்டுகிட்டே வாங்கோ. கடைசி நாள் வரைக்கும் குழந்தைகள் ரொம்ப நல்லா பாசுரம் சேவிக்க போகிறா. இங்கே எல்லாரையும் மறுபடியும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.